வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க சுவையான சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்டி காய வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் பட்டை போடுங்க, ஸ்டார் பூ போடுங்க, கிராம்பு போடுங்க, 2 ஏலக்காய் போடுங்க, ஒரு கல்பாசி போடுங்க, ஒரு பிரிஞ்சி இலை போடுங்க, சோம்பு போடுங்க, கொஞ்சம் சோம்பு. எல்லாம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பாருங்கள், ஒரு கோழிக்குள்ள அளவு நான் வெட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகா 2 போடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு வதக்குங்க. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. தேவையானது சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு அது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி போடுங்க. 2 தக்காளி, நாட்டு தக்காளி வெட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறுங்க. கிளறி விட்டு வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கின உடனே நாட்டுக்கோழி சேர்த்துக்கோங்க. கோழி சேர்த்து நல்லா எண்ணெயிலே கோழி நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு 10 நிமிஷமாவது எண்ணெயில் நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாடையெல்லாம் போகும். பாருங்கள், நல்லா மூடி வச்சு 2-3 தடவை நல்லா இதை கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். வதங்கினா தான் பச்சை வாடையெல்லாம் போகும். இப்போ பாருங்கள், மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது மிளகாய் எடுத்துங்க. தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஜீரகம் 1 ஸ்பூனு, மல்லி 2 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சோன்னு உளுந்து, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் வறுத்து நம்ம பவுட்ரு பண்ண போகிறோம். முதல்ல கொஞ்சம் மிளகாயை வறுத்துருங்க. மிளகாய் இந்த மாதிரி வறுத்துங்க. இப்போ மசாலாலாம் போட்டு வறுத்துருவோம். இந்த மாதிரி வறுத்து எடுத்து இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக. இந்த மாதிரி கோழியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மஞ்சள்தூள் போடுங்க. மஞ்சள்தூள் 1 ஸ்பூனு சிக்கன் மசாலா, நான் அரைச்ச பவுட்ரு, வறுத்து அரைச்ச மசாலா பவுட்ரு போடுறேன். நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க. இப்போ கரம் மசாலா பவுட்ரு 1 ஸ்பூனு போட்டுங்க. அதை நான் சிக்கன் பவுட்ரு சொன்னது நான் வீட்டில் சொந்தமாக அரைச்ச மிளகாய் பொடி தான் நான் போட்டேன் 1 ஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா இதில் தண்ணி ஊற்றி விட போகிறோம். இப்போ நல்லா மசாலாலாம் வதங்கி நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அளவில் தண்ணி சேர்த்துக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க.
தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டு நல்ல சுவையாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. அரைச்சி மசாலா, வறுத்து அரைச்ச மசாலா செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ இது கொதி வரட்டும். அந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்குங்க. பாருங்கள், இந்தளவு கொதி வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த அளவு கோழி 3/4 வேக்காடு வந்திருக்கு. இந்த அளவில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு சைஸாக வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்து வந்து 2 ஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு எல்லாம் வந்துருச்சு. இந்த அளவில் நான் முந்திரி பருப்பும் தேங்காய் அரைச்சது சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொதி வரவும் நம்ம இறக்க போகிறோம். பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு, சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாச்சு. பாருங்கள், கடைசியில் மல்லித்தலை தூவிட்டு இந்த மாதிரி வறுத்து அரைச்சி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.